நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றீங்களா ஆர் எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்றீங்களா? ஆக்சுவலா நிறைய பேர் எஸ்ஐபின்றது பேங்க் எஃப்டி, ஆர்டி அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்னு நினைக்கிறாங்க. எஸ்ஐபி சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்படிங்கிறது மாசம் சிஸ்டமேட்டிக்கா ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ற மெத்தடுக்கு பேரு தான் அங்க என்ன கிணறு வெட்டிட்டு இருக்காங்க பேசியா சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஏதாச்சும் ஒரு brokerage ஆப்ல ஒரு எஸ்ஐபி செட் பண்றீங்க. இந்த கேஸ்ல ஐசிஐசிஐ நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்ட் எடுத்துக்கலாம். மந்த்லி ஃபர்ஸ்ட் டே ஒரு 5000 இன்வெஸ்ட் பண்ற மாதிரி எஸ்ஐபி செட் பண்ணிட்டீங்கன்னா அந்த மந்தோட ஃபர்ஸ்ட் டே ஆட்டோமேட்டிக்கா ஆர்டர் பிளேஸ் ஆயிடும். நீங்க போய் மாசம் மேனுவலா ஆர்டர் பிளேஸ் பண்ண தேவை இருக்காது. நிறைய பேருக்கு இருக்க டவுட் என்னன்னா, எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்றப்போ ஒவ்வொரு மாசமும் கம்பல்சரியா இன்வெஸ்ட் பண்ணணுமான்றது தான். நீங்க மந்த்லி இன்வெஸ்ட் பண்ணணும்னு எந்த கம்பல்ஷனும் இல்ல. எஸ்ஐபி ஆர்டர் பிளேஸ் ஆன 1 or 2 டேஸ்ல அமௌண்ட் பே பண்ணாட்டி ஆர்டர் கேன்சல் ஆகிடும். அடுத்த மந்த் ஃபர்ஸ்ட் டேட் அப்போ அகைன் ஆர்டர் பிளேஸ் ஆயிடும். நீங்க போய் பே பண்ணிக்கலாம். பட் எஸ்ஐபியோட ஃபுல் பெனிஃபிட் கிடைக்க கன்சிஸ்டன்டா மாசம் இன்வெஸ்ட் பண்ணணும். எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட் பத்தின ஃபுல் டீடைல்ஸையும் அதுல எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்றத பத்தி தெரிஞ்சுக்கணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, ஃபுல் வீடியோ போட்டுரும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கை போடுங்க, அப்புறம் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைபும் போட்டுருங்க.